ஆட்சியில் பங்கு தமிழகத்திற்கு ஒத்துவராது என முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்கும்போது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது காங்கிரஸ்காரர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் கட்சிக்கு ஒரு கருத்து, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கருத்து. எங்கள் கட்சி தலைவர்கள் அவருடைய கருத்தை சொல்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கருத்தையும் கட்சியுடைய கருத்தையும் தமிழ்நாட்டில் என்ன நாட்டு நடப்புன்றதை பற்றியும் சொல்லியிருக்காரு. இது எல்லோரையும் சேர்ந்து உட்காந்து பேசி எங்கள் அகில இந்திய தலைவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதில் அவர் எப்படி சொல்லிட்டாரு, இவர் எப்படி சொல்லிட்டாரு, இதனால கூட்டணிக்குள்ள ஒரு பிணக்கு இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, விரிசல் வரமா அப்படின்னு நிறைய பேர் இதை காத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய அங்கமாக இருக்கின்ற அதிமுகவில் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு நலனை, தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள், தாரை வார்த்து கொடுத்தவர்கள், தமிழ்நாட்டு மக்களை முதுகில் குத்தியவர்கள், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியவர்கள். இப்ப இந்த நிதிநிலை அறிக்கை, ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவிப்பு கிடையாது. இதை யாரு கேட்கணும்? இப்ப நாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். இந்தியா கூட்டணி சார்பா, மதச்சார்பற்ற கூட்டணி சார்பா, தொழிற்சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து காலை ஒரு ஆர்ப்பாட்டம், மாலை ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். ஏன் அதிமுக வாயை திறக்கல? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களே. தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவர் நீங்க எப்படி மக்களை போய் பார்க்க போறீங்க, எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விவரம் இல்லாதவங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, திட்டங்கள் தீட்ட மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான சிந்தனையில் உள்ளவங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? அதனால இது இந்த தேர்தலை சந்திப்பது அரசியல் கட்சிகள் என்பதை விட தமிழ்நாட்டை, தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி எங்களுடைய கூட்டணி. தமிழ்நாடும் மதவாத சக்திகளும் தான் மோத போறோம். ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு தேசிய தலைமை எப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி எங்க தலைமை பேசுவாங்க, ரெண்டு பேரும் பேசுவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற இறுதி முடிவை முதலமைச்சர் தான் எடுக்கணும்னு ஏற்கனவே நீங்களே வலியுறுத்தி இருந்தீங்க. அவர் தெரிவிச்சிட்டாரு தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு. அப்போ அந்த அஜெண்டாவை க்ளோஸ் பண்ணதா? சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு? இதுல கேக்குறேன், இதுல என்ன பிரளயம் ஏற்பட்டு போச்சு சொல்லுங்க. இல்ல இதுல ஒரு இப்ப எங்க நிர்வாகிகள் என்ன எழுதுறாங்கன்னா 2006-11 நமக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் ஒரு சமயங்கள்ல வந்துச்சு, ஆனா பயன்படுத்தாம விட்டுட்டோம் சொல்றாங்க. கரெக்ட். 2006 நான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இல்ல. அப்ப யார் இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அது சரியான விடை கிடைக்கும். எல்லா கேள்விகளும் இந்த ஒரு மைய கேள்வி தான் நகருது. என்ன அப்படின்னா இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல முன்மொழிஞ்சது பேசினது வெரி வெரி சிம்பிளுங்க. இதை போய் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிடாதீங்க. ஒருவர் கேட்கிறார், இன்னொருவர் தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லைன்னு சொல்றாரு. எங்க தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் சேர்ந்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? எல்லோருக்கும் பேச்சு உரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, கருத்துரிமை. அவங்கவுங்க கருத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா முடிவு பண்ண வேண்டியவங்க யாரு? தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ண போறோம். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியை சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதனால உடனே சொல்லிட்டாரு இப்படியா, இடது பக்கமா, வலது பக்கமா, பின்புறமா, எப்படி இதெல்லாம் இந்த ஸ்பெகுலேஷன்லாம் தயவு செய்து மீடியாவில் உருவாக்காதீங்க. இது தமிழ்நாட்டு மண்ணை காப்பதற்கான தேர்தல். ஏன்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பேசி வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா பிளாக் கூட்டணியில காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியானது ஒரு பிளவுல தான் இருக்கு, இன்னும் முடிவுக்கு வரல. ஏன் அது என்னன்னா, அவங்க பார்வை என்னன்னா, பாஜகவுடைய பார்வை பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள் பிளவு தான் சொல்லுவாங்க. சிக்கலிலேயே வாழ்ந்து கொண்டவர் சிக்கல் தான் சொல்லுவாங்க. பாத்தியா என்ன சொன்னார் ஆரம்பத்துல? கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? விசாரிச்சிட்டு இருக்காங்க, உண்மை வெளியே வரும், எல்லாம் விசாரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? பாத்தியா தாவேகா கூடி பறகுது, வந்துருச்சு, காலம் கணைஞ்சு போச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்து போச்சு, எல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? ஊழல்வாதி, நீங்க திரைப்படத்துல ஊழல் பண்ணிருக்கீங்க, நீதிமன்றமே சொல்லிருச்சு. ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும், எத்தனை முகம் இருக்கும். நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம்.
எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு, பேச்சுவார்த்தை எங்களுடைய அகில இந்திய தலைமை இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு இருக்கும். 22 பிறகு தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தையும் திமுக தலைமை அறிவிச்சிருச்சு. நேத்திக்கு நாங்க சொன்னோம், காலதாமதமாகுது. எங்களுடைய தோழர்கள் தலைவருடைய கருத்தை புதுடெல்லியில உங்களை மாதிரி தொலைக்காட்சி தோழர்கள்லாம் கேட்கும் போது சொன்னோம், நீண்ட நெடிய நாட்கள் தேவைப்படுது. ஏன்னா ஒரு சாதாரண சக்தி எவனா ஜனநாயக சக்தின்னா நம்ம அவளை ஈஸியா எளிதாக எதிர்கொள்ளலாம். இது உண்மையே இல்லாத ஒரு சக்தி, என்ன பேச போகுதுன்னு தெரியாது, உண்மைக்கு புறம்பா பேசும். ஒரிசாவுக்கு போனா தெரியுமா, ஒரிசாவுடைய கஜனா சாவி யாருக்கிட்ட இருக்கு, ஒரு தமிழங்கிட்ட இருக்குன்னு பேசுவார். பீகாருக்கு போனா பீகாருடைய தொழிலாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு சித்திரவதைப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு பேசுவார். 2 முகம். 3வது முகம் மலேசியால போய் பேசுறார், தமிழ்நாடு தான் உலகத்துக்கே முதன்மையானது. நான் பாருங்க, ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்திருக்காங்க, அவர் ஒரு தமிழர். நிர்மலா சீதாராமனுக்கு நிதி அமைச்சர் 9 பட்ஜெட் போட்டாங்க, அவர் ஒரு தமிழர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி, அவர் ஒரு தமிழர். முருகன் அவர் ஒரு தமிழர். இதெல்லாம் ஊருக்கு ஏத்த மாதிரி, நாட்டுக்கு ஏத்த மாதிரி பேச தெரிஞ்சவங்க. யாரெல்லாம் எப்படிலாம் மாழை வலையில சிக்க வைக்கணுமோ அதுல சிக்கி இருப்பது தான் இப்போ அதிமுக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.